ஆனால் வந்து தெலுங்கு படம் எடுக்கலாம் சார், தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே எடுக்கட்டும். தமிழ் படத்தை சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்துட்டு தெலுங்கு பண்ணட்டும். ஏன்னா தமிழ் இருந்தாலும் முன்னுக்கு வந்தாங்க. தமிழ்ல எல்லாத்தையும் காசு சேர்த்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு மற்ற இடத்துக்குலாம் ஒன்றா அப்படிங்க. ஸோ அட்லியே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யார் ஃபர்ஸ்ட் தெரியும். தமிழ்நாட்டில் அந்த படம் நல்லா ஓடிச்சு. அந்த தமிழ் படம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு தொட்டு தெலுங்குல கூப்பிட்டு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1000 இருந்தாலும் தமிழ் படத்துக்கு எந்த டேரக்டராக இருந்தாலும் ஃபுல் ஸ்கோப் கொடுங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நினைக்கிற கண்டென்ட் தெலுங்குல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்ல சில இடத்துல வந்து இது லாஜிக் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம பாலகிருஷ்ணா படத்தை வந்து ஹெலிகாப்டர்லாம் பிடிப்பாரு, ஓடுற டைம்லாம் போய் மேலெல்லாம் ஏறுவார் பாலகிருஷ்ணா. இதை நம்ம ஆடியன்ஸுக்கு படம் ஒத்துக்க மாட்டாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ்ல நம்ம என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க. கூலி படத்துல வந்து ரஜினின்னு ஒருத்தர் நடிக்கலைன்னா அந்த படம் வந்து டவுன் ஆயிருக்கும். லோகேஷ் கனகராஜ் மேல அதுல ஏகப்பட்ட மிஸ்டேக், லியோ மேல கூட தான் மிஸ்டேக் வச்சாரு. கண்டிப்பா கொஞ்சம் தான் இருக்கும். அவர் மேல இருக்க ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயின்னு வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து கம்மியாயின்னு தான் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் கம்மியாகாம இருக்கணும்னா இவரும் நடிக்க தேவையில்லைங்க சார். அதான் சார், லோகேஷ் கனகராஜ் சாருக்கு ஒரு நல்ல அவருக்கு நேம் இருக்கு. லோகேஷ் கனகராஜனாவே ஒரு பேனர். ஆனா அப்படி இருந்தும் அவர் ஏன் இது மாதிரிலாம் பண்றாருன்னு தெரியல. ஏன்னா இப்ப இதால வந்து பாத்தீங்கன்னா படங்க பாதிக்குது. இவர் ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணதில் தான் இருக்காரு. கூலிலேயே நிறைய இடத்துல தவறிட்டார் ஒரு டைரக்டரா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இடத்துல பாருங்க, அந்த கூலி படத்துல 2 பேரும் கட்டி வச்சிருப்பாருல்ல, நம்ம ரஜினி சார் வந்து கட்டி வச்சிருப்பாரு. அந்த இடத்துல வந்து அவர் செல்ஃபி எடுத்து வீடியோ காட்டும் போது நம்ம சுசீராசன் இருக்காருல்ல, அவங்க வந்து அப்பவே அந்த இவங்க இந்த கேரக்டர் பாக்குறாங்க. பிரைவேட் ஆக்ஷன்ல வரும்போது மட்டும் பிக்கப் பண்ணும்போது அதே கேரக்டர் வரும்போது ஏன் அவங்க கண்ணுக்கு தென்படல? லோகேஷ் கனகராஜ் மேலேயும் நிறைய ஏகப்பட்ட மிஸ்டேக் அந்த படத்தை வச்சிருக்காரு. அவ்வளோ சீரியஸா போய் நிற்பாங்க. அந்த படம் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ற சீனை வச்சிருப்பாரு கூலி படத்துலயே. ஸோ கூலி படத்துல வந்து ரஜினின்னு ஒருத்தர் நடிக்கலைன்னா அந்த படம் வந்து டவுன் ஆயிருக்கும். லோகேஷ் கனகராஜ் மேல அதுல ஏகப்பட்ட மிஸ்டேக், லியோ மேல கூட தான் மிஸ்டேக் வச்சாரு. லியோ வந்து டைரக்ஷன் செகண்ட் ஹாஃப் அப்புறம்லாம் அவர் பண்ணல. அவரோட ரத்தனமா அவர் தான் நேம் நினைக்கிறேன், அவர் தான் பண்ணார். அவருக்கு ஆர்குமெண்ட் ஆகி அந்த மாதிரி எல்லாம் வந்து டைரக்ஷன் மேல கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாம இவர் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாத வேலை இது பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது தவிர்த்துக்கணும். கண்டிப்பா கொஞ்சம் தான் இருக்கும். அவர் மேல இருக்க ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயின்னு வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து கம்மியாயின்னு தான் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் கம்மியாகாம இருக்கணும்னா இவரும் நடிக்க தேவையில்லைங்க. அவர் எந்த படத்துல இவரே டைரக்ஷன் நடிக்கிறாரோ அதுல வந்து ஒரு கேரக்டர் மாதிரி ஏதாவது பண்ணி கூட வெளியே வந்து காட்டலாம். இப்ப இவரே பண்ற தொட்டு இவரோட ஃபோக்கஸ் கம்மி. நடிக்கணும் ஆசைப்பட்டு வராரு. ஒவ்வொருத்தர் ஆசை யாரு விட்டுச்சு எப்படி இதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் மேல என்ன ஒரு டேரக்டர் மேல குற்றம் சொன்னோம்னா என்னதுன்னா, வெறும் போதையை பத்தி தான் எடுத்துனுக்காரு. போதை, கஞ்சா, வன்முறைகள் அதிகமா கத்து எடுக்கிறாரு. அதாவது டேரக்டர் மேல நம்ம இவர் மேல நிறைய குறை சொல்லியிருக்கேன். திரௌபதி டு மோகன்ஜி டேரக்டர் மேல அவர் மேல எப்படி குறை சொல்றோம், இவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலையும் அதிகமான குறை சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கஞ்சா எப்படி உருவாக்குறது, போதை செடி எப்படி உருவாக்குறது, எப்படி அடிச்சா சாவடிக்கலாம், முதல்ல அதெல்லாம் திருத்த சொல்லுங்க டேரக்டர் சார். இதெல்லாம் இல்லாம படம் எடுக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்கவும் ஆடியன்ஸ் தயாராயிட்டாங்க. வேற இப்போ அதையே தான் பார்க்கணும் வரும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து வன்முறை வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து வன்முறை இருந்தாதான் பாக்குற ஆடியன்ஸுங்க, 2K கிட்ஸுங்க அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃபேமிலி இதை கட்டினா தலையில கை வச்சுக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வன்முறையை கையில எடுத்து சுத்திருக்காங்க. கொஞ்சம் வன்முறையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல படம் எடுக்கலாம். தமிழ் சினிமாவில் பெரிய டேரக்டர்ஸ் அட்லி, லோகேஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெலுங்குல அல்லு அர்ஜுன் அவங்க வச்சு எடுக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு பாதிப்பாக நினைக்கிறேன்? அது தமிழ் சினிமாவும் பாதிக்கவே சார். தமிழ் சினிமா என்னைக்குமே தமிழ் சினிமா தான். தமிழ் சினிமா என்னைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நினைக்கிற கண்டென்ட் தெலுங்குல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்ல சில இடத்துல வந்து இது லாஜிக் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம பாலகிருஷ்ணா படத்தை வந்து ஹெலிகாப்டர்லாம் பிடிப்பாரு, ஓடுற டைம்லாம் போய் மேலெல்லாம் ஏறுவார் பாலகிருஷ்ணா. இதை நம்ம ஆடியன்ஸுக்கு படம் ஒத்துக்க மாட்டாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ்ல நம்ம என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க. ஆனா அதே சமயம் என்ன பண்ணாலும் ஒத்துப்பா நம்ம சொல்ல முடியாது. சங்கர் சார் படம் அவுட் ஆகலையா? நம்ம இவர் ராம் சரண் நடிச்சிருப்பார், சிரஞ்சீவியோட பையன். அந்த படம் எவ்வளவு எதிர்பார்த்தாங்க. அந்த படத்துல கத்தினா எல்லாமே கலப்பட கதையா இருந்தது, மிக்சிங் கதையா இருந்த தொட்டு அந்த படத்தை பார்க்கல. ஸோ அதான் வந்து தெலுங்கு படம் எடுக்கலாம் சார், தப்பு இல்லை. ஆனா எல்லாமே எடுக்கட்டும். தமிழ் படத்தை சூப்பரா ஒரு ஹிட் கொடுத்துட்டு தெலுங்கு பண்ணட்டும். ஏன்னா தமிழ் இருந்தாலும் முன்னுக்கு வந்தாங்க. தமிழ்ல எல்லாத்தையும் காசு சேர்த்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு மற்ற இடத்துக்குலாம் ஒன்றா அப்படிங்க. ஸோ அட்லியே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் யாரு ஃபர்ஸ்ட் தெரியும். தமிழ்நாட்டில் அந்த படம் நல்லா ஓடிச்சு. அந்த தமிழ் படம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு தொட்டு தெலுங்குல கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1000 இருந்தாலும் தமிழ் படத்துக்கு எந்த டேரக்டரா இருந்தாலும் ஃபுல் ஸ்கோப் கொடுங்க.